ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சின்னிக்கிழமை இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இன்றைக்கி வந்து லவர்ஸ் டே February 14. இப்போ நான் வந்து குவைத் நாட்டில் இருக்கேன். குவைத் நாட்டில் நான் எப்படி இப்போ வந்து 4 வருஷமாக இருக்கேன். நான் வந்து இங்கே 4 வருஷத்தில் நான் வந்து எப்படிலாம் வந்து இங்கே லவர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃபுட் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். இது நான் வந்து லவர்ஸ் டேக்கு எப்பயுமே வந்து சாப்பிட்ற ஒரு இடம் இருக்குது. நான் வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னென்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து ஃபுல்லாக வீடியோவில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டு இருக்கா, இந்த தக்கார ஹோட்டல் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் போகணும். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்களா, இதுதான் இந்த தக்காரா ஹோட்டல். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் சாண்ட்விச், சிக்கன்லேயே இந்த பொரிச்ச சிக்கனை வச்சு சாண்ட்விச், சிக்கன் 65 சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பொரிச்ச மீன் வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். நான் வந்து போன லவர்ஸ் டே, அதுக்கு முன்னாடி லவர்ஸ் டே எல்லாத்துக்கும் இங்கே தான் வந்து இந்த பொரிச்ச மீன் வந்து சாப்பிட்டு என்ஜாய் வந்து பண்ணேன். இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு டீ ஷாப் வந்து வச்சுருக்காங்க, அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த செட்டப்பு ஒட்டுமொத்தமாக பாருங்கள். இந்த தக்காரா ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் வந்து இதில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்றத வந்து பாருங்கள், அமைப்பு வந்து. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டெப்ஸில் மேலே ஏறணும், இந்த ஸ்டேர் கேஸில் மேலே ஏறணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு பஸ்ஸு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள், பார்த்தீங்களா, இதுதான் இங்கே வந்து செட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு சாயா குடிக்கலாம். எப்படி இவங்க வந்து சர்விங் பண்ணுற இந்த ஸ்டைல்ஸ்லாம் பாருங்களேன், எப்படி இந்த ரப்பர் க்ளவுஸ்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக வந்து எல்லாம் நீட்டாக வச்சு பிளேஸ்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, இதனால தான் எனக்கு வந்து இங்கே வந்து பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண சாயா வந்து வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம சாயா குடிக்கும் போது இவர் வந்து பார்த்தேன், இங்கே சட்டை வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஒருத்தர் வந்து இருக்காரு. நம்ம வந்து இவர்கிட்ட வந்து கேட்போம். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறத விட இப்போ இங்கே அடிக்கடி வந்து டீ குடிக்கிறவங்களா இருக்கும், இல்லை ஃபுட்டு வந்து அடிக்கடி சாப்பிட்றவங்க, அவங்கக்கிட்ட கேட்டால் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சார், நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, இந்த டீ சாப்பிட்றது, சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க? ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எப்பயுமே ஒரே குவாலிட்டியில் ஒரே டேஸ்ட்டில் இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லை, குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கு. குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கா? ஓகே, பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்டெல்லாம் கழிச்சிருக்கீங்களா, எது உங்களோட ஸ்பெஷல் வந்து என்ன? இல்லைங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். மேலே சாப்பிட்டு மேலே சாப்பிட்றதுக்கு போயிருக்கேன். ஆனால் பிரியாணி இந்த மீல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆர்டர் பண்ணி கூட சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணி கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு எதாவது டெலிவரி சார்ஜ் அந்த மாதிரி? இல்லை டெலிவரி ஃப்ரீ டெலிவரி. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இது எனக்கு பின்னாடியே வந்து ஆட்கள் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து வீடியோவில் வந்து காட்டாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து வேலையை பார்ப்போம், டீ சாப்பிடுவோம். பார்த்தீங்களா, கிளாஸ் வந்து பாருங்க கைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, நம்ம டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்ன ஆர்டர் பண்ணுற சாப்பிட்றேன் அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் டீ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து சிக்கன் 65 சாண்ட்விச் வந்து இங்கே வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்தமாரி இதில் உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்தமாரி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறாங்க. இது வந்து 65 சாண்ட்விச், ஓகேவா. மற்ற ஷாப்பில் எப்படி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் சாண்ட்விச் வந்து சர்வ் பண்ணுற இந்த ஸ்டைல் வந்து நான் வந்து அதிகமாக லைக் பண்ணுறது வந்து இந்தமாரி இதுதான் லைக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும், செய்கிற விதமும் வந்து சூப்பராக இருக்கும், நீட்டாக 65 சாண்ட்விச். அப்புறம் வேறு இன்றைக்கி லவர்ஸ் டே இல்லையா, லவர்ஸ் டேக்கு ஸ்பெஷல் வேணும்ல. ஒய்ஃபை விட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கும் ஃபீலிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்லுவட்டி சாப்பிட்றியா? எப்படியும் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி தரேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். இல்லை அப்படின்னா நீ வாங்கி சாப்பிடு ஆன்லைனில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது கைஸ். பரோட்டா, சிக்கன், அதுக்கப்புறம் அந்த கோஸ், வெள்ளரிக்காய், அப்புறம் அந்த மசாலா செம்ம டேஸ்ட்டு.
எல்லாம் வந்து ட்ரை பண்ணாதான் புரியும். இந்த டைம்ல ஜெயக்குமார் சார் வந்து ஞாபகம் வராரு. ஜெயக்குமார் சார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கி சாப்பிடுங்க. ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் வந்து இங்க மேனேஜர் கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு மேல ஹோட்டலையும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்டு நல்ல செட்டிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இங்க வீடியோ எடுத்துக்கிறேன். தாயா கூட சிக்கன் சாண்ட்விச் சூப்பரா இருக்கு. அப்புறம் மேல வந்து ஹோட்டல் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. மேல இருக்க அந்த செட்டப் வந்து பாருங்க, ஒரு பஸ்ஸுக்குள்ள உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும். மேல இருக்க அந்த செட்டிங், அந்த செட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த சர்விங் ஸ்டைல்ஸு, அப்புறம் மேல என்னென்ன இருக்கு எல்லாமே வந்து இப்போ வந்து பார்க்கலாம். நான் வந்து பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை, எல்லாமே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பாருங்க 2 கட்டியில சிக்கன் வந்துச்சு, எப்படி இருக்கு? உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, இந்த பேப்பர்ல பாத்தீங்களா, இந்த பேப்பர்லேயே தக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையோட அந்த சிம்பிள் இருக்கு. இந்த சாண்ட்விச் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த சாண்ட்விச்சோட ஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க. மற்ற விஷயத்துக்கு எப்படி அப்படின்றது வந்து தெரியல. மேலே போயிட்டு அந்த ஃபுட்டு சாப்பிடும் போது நான் வந்து காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஃபைனலில் வந்து வந்துடுச்சு. இது பாருங்க, உங்களுக்கு காட்டலாமா என்ன அப்படின்றது வந்து தெரியல. மசாலா, இந்த ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இது இந்த ஸ்டைல் வந்து அந்த லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். இது வெளிநாளில் இருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து அமைதியாக உட்காந்து சாப்பிட்டா தான் தெரியும். இப்போ வந்து நான் வந்து மைக் வந்து ஓப்பன் மைக்கில் தான் வச்சுருக்கேன். வெளியில் ஏதாவது நாய்ஸ் தெரியுதா, அப்படியே சவுண்டு வந்து கண்ணீர்னு இருக்கும். இதே மற்ற இடத்துல வந்து எப்படி அப்படின்னு நாய்ஸியாக இருக்கும், ஆளுங்க வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக இருக்கிறது நம்ம ஆளுங்க தான் இருக்குது, இந்தியன்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ரீடமாக ஒரு இடத்துல வந்து சாப்பிடணும், நீட்டாக இருக்கணும் இடம் அப்படின்னா இந்த இடம் ஓகே. அதனால தான் நான் வந்து இந்த இடத்த வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் வாயில் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது, என்னென்ன ஹோட்டல்ஸில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து கூடிய விரைவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஷாப்பிங் விளாக் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளாக் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். எல்லாம் பயனுள்ள தகவல்கள் தான் நான் வந்து போட்டிருக்கிறது. இப்போ இதுவும் நான் சாண்ட்விச் சாப்பிட்ற இடமும் உங்களுக்கு தெரியட்டும், நான் வந்து டீ எங்கே சாப்பிடுவேன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் பிரியாணி எங்கே சாப்பிடுவேன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி லைஃப் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போனதுக்கப்புறமா இதை தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே, லாஸ்ட் கடி லாஸ்ட் சிப்பு சாயாலையும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம மேலே இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ வந்து கட் பண்ணுறேன். ஓகே, கண்டினியூ வீடியோ பாருங்கள் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ டீ வந்து சாப்பிட முடிச்சாச்சு. ஓகேவா, டீ சாண்ட்விச் வந்து சாப்பிட்டேன். எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு எங்கே போகணும், இங்கே டேபிளில் வந்து எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து பாருங்கள். பார்த்தீங்களா, டிஷ்யூவும் இருக்குது, இப்போ கை துடைக்க, இதுக்கப்புறம் தண்ணியும் இதே இடத்துல இருக்குது. இடமும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக டிசிப்ளினாக வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. தண்ணி வந்து நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை ஒரு கப்பு வந்து தேவை அப்படின்னாலும் கப்பும் வந்து கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஷாப்புக்கு வந்து நம்ம வந்து வர்றது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மாடியில் போயிட்டு அந்த ஹோட்டல் காட்டுறேன். இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால அந்த ஹோட்டல் வந்து காட்டுற பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து காட்ட மறந்துட்டேன். இந்த என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து இந்த கடையில வந்து காட்டல. நான் வந்து காட்டுறேன் பாருங்க ஒண்ணு. பாருங்க கைஸ், இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்க ஒன்னொன்னா. பார்த்தீங்களா, இதுல வந்து நிறைய திங்ஸ் வந்து நிறைய இருக்கு பாருங்க, எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பையத்தோட தீத்துறது உங்களுக்கு வந்து இந்த செட்டப் வந்து உள்ள வந்து பாருங்க எப்படி வச்சிருக்காங்க, என்ன ஏது அப்படின்லாம் பாருங்க. உங்களுக்கு வந்து எதுவும் கையில் எடுக்கிறது கிடையாது, எல்லாமே இந்த டீஸ்பூன் அந்த மாதிரி தான். இங்கே பாருங்க, இவர் வந்து எப்படி ஒர்க் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. எந்த அளவுக்கு நீட்டாக வச்சு இது பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா, சர்விங் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கைஸ் நம்ம வந்து இங்கே வந்து வர்றது. ஓகே, நம்ம வந்து மாடிக்கு போகலாம். அடுத்த செட்டப் தான் கைஸ் இங்கே இருக்கிறதுல ஹைலைட்டு. அப்புறம் இந்த பஸ்ஸுக்குள்ளே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுட் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறது இந்த பஸ்ஸுக்குள்ளே தான். பாருங்கள், முழுக்க பஸ்ஸு செட்டப் தான். வீல் பாருங்கள் கைஸ், வீல் வந்து பார்த்தீங்களா ஒரிஜினல் வீலு, பஸ்ஸு தான் இது ஆக்சுவலி. ஃபுல்லாக செட்டப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பாருங்கள். ஒவ்வொரு ஃபிஷ் கறி, மீன் கறி இது ரசம். ஓகே சார், ஓகே ரசம், பாயசம். ஓகே சார், ஓகே ஓகே. அப்புறம் பாருங்கள், கல்யாண வீட்டில் பாயாசம் வந்துருச்சு, பால் பாயாசம். அப்புறம் சாம்பார் இருக்குது, முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார். எத்தனை பேர் கொய்த்தில் முருங்கைக்காய் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் இது வந்து பார்த்தீங்களா மீன் கறி. பார்த்தீங்களா, மீன் வந்து ஒரு பெரிய பீஸ் மீன் இருக்குது. அதுக்கப்புறம் ரசம் வந்து தனியாக இருக்குது. ஒட்டுமொத்த செட்டும் வந்து எவ்வளோ